இன்றைக்கி இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தெருக்கள் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. மாநிலங்களவை, மக்களவை உள்ளிட்ட எதுவுமே இன்றைக்கி தொடர்ந்து 5 நாள் தொடர்ந்து நடத்த முடியல. இன்றைக்கி அப்படிப்பட்ட போராட்டங்கள், இளைஞர்களுடைய போராட்டம் அனைத்து மாநில தலைநகர்லேயும் வெடித்து சதறிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைநகர் டெல்லியில் ஒரு 17 மெட்ரோ நிலையங்கள் மறு அறிவிப்பு வர வரைக்கும் திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மூடப்பட்டிருக்கு. இன்றைக்கி மும்பை, பெங்களூரு, கல்கத்தா உள்ளிட்ட மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட அனைத்து மாநில தலைநகரங்களிலும் அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்குது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட போராடக்கூடிய முக்கிய தலைவர்களோடு மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 2வது கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் ஏறக்குறைய அவங்க வச்ச ஒரு 4 கோரிக்கையில் ஓரளவுக்கு அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டாலும் கூட இன்றைக்கி அந்த போராட்டத்தில் போராடக்கூடிய முக்கிய தலைவர்கள் சொல்லக்கூடிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட போராட்டங்கள் இன்றைக்கி தொலைக்காட்சி வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் இன்னும் மேலும் மேலும் இளைஞர்களை அந்த போராட்ட களத்திற்கு உந்தி தள்ளக்கூடிய விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு மதியமாக அந்த போராட்ட தலைவர்களோடு 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நாம் அப்படிப்பட்ட ஒரு பதிவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. கடந்த சில மாதங்களாக அரசு பணிக்கான தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகள் தொடர்பாக பல சர்ச்சைகள் எழுந்துக்கிட்டே இருந்தது. குறிப்பாக நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள், தேர்வு முறையில் நம்பகத்தன்மை குறித்து மாணவர்களிடையே கடும் அதிருப்தியை உருவாக்குச்சு. பல மாணவர்கள் பல ஆண்டுகளாக உழைத்து படித்த பின்னாடியும் கூட இப்படிப்பட்ட முறைகேடுகள் தங்களுடைய எதிர்காலத்தை பாதிப்பதாக தகவல்கள் கொடுத்து அந்த போராட்டத்திற்கு வெளியில் வந்திருக்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இந்த கோபம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுச்சு. அதன் பின்னாடி தான் இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்து சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற பெயரில் ஒரு மாணவர் இயக்கத்தை உருவாக்கினாங்க. ஆரம்பத்தில் இது ஒரு நையாண்டி இயக்கமாக தான் இருந்தாலும் கூட பின்னர் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இணைஞ்சதுனால அது ஒரு பெரிய தேசிய அளவிலான போராட்டமாகவே மாறுச்சு. இந்த போராட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த போராட்டத்துக்குன்னு ஒரு கோரிக்கைகள் இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு முக்கிய கோரிக்கைகளை வச்சு தான் இந்த இளைஞர்கள் எல்லாமே சமூக வலைத்தளம் மூலமாக ஒன்றா இணைஞ்சாங்க. அப்படி என்ன கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தேர்வு முறைகேடு குறித்து முழுமையான விசாரணை வேணும். அந்த விசாரணைக்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பொறுப்பை உணரணும். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கண்டிப்பாக பதவி விலகணும். எதிர்காலத்தில் இது போன்ற தேர்வு முறைகேடுகள் நடக்காத வகையில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். இதுதான் அந்த போராட்டத்தில் இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய முதன்மையான கோரிக்கைகளாக நம்ம பார்த்தோம். சமூக வலைதளங்களில் மாணவர்கள் கோப ஆவேசத்தோடு ஒன்றிணைவதற்கு உண்டான முக்கியமான காரணமாகவும் நம்ம பார்த்தோம். சன்சத் சலோ, அதாவது பார்லிமெண்ட் மார்ச் அப்படின்ற ஒரு பேரணிக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் டெல்லியில் ஒன்றா கூடினதை நம்ம பார்த்தோம். சில இடங்களில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதையும் நம்ம பார்த்தோம். காவல்துறை தடியடி மற்றும் கண்ணீர் புகை பயன்படுத்தினாங்க. அதே நேரத்தில் சிலர் தடுப்பு சுவர்களை உடைத்து கொண்டு முன்னேறி வர பார்த்தாங்க. அதே நேரத்தில் சிலர் தடுப்பு சுவர்களை உடைத்து கொண்டு முன்னேறி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தாங்க. இந்த சம்பவங்கள் சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வேகமாக பரவனதுனால நாடு முழுவதும் அதிகமான கவனத்தை ஏற்படுத்தி அதிகமான இளைஞர்கள் இந்த போராட்ட காலத்துக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு போராட்டம் வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு மக்கள் மட்டுமே போதாது. அதை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைமை, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம், மக்கள் மத்தியில் நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு குரல், இது எல்லாமே தேவை. அப்படியானா இந்த சிஜேபி போராட்டத்தினுடைய முகங்கள் யாரு? அந்த இயக்கத்தினுடைய முக்கிய ஒருங்கிணைப்பாளராக அபிஜித் தீப்கே அப்படின்ற ஒரு நபர் அறியப்படுகிறார். சமூக வலைதளத்தை தொடங்கிய இந்த இயக்கத்தை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய தேசிய அளவிலான இயக்கமாக மாற்றியவர்களில் முதன்மையானவர் இந்த அபிஜித் தீப்கே அப்படின்றவர் ரொம்ப முக்கியமானவர். அவரோட கல்வி சீர்திருத்தங்களை ரொம்ப நீண்ட காலமாக வலியுறுத்தி வரக்கூடிய சமூக ஆர்வலர்.
சோனம் வாங்சு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்திலையும் ஈடுபட்டு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு. இதனால் இந்த இயக்கம் நாடு முழுவதும் அதிகமான கவனத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இயக்கத்தினுடைய சார்பில் ஊடகங்களோட பேசுறதுக்கும் கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்கும் சௌரவ் தாஸ் மற்றும் அபிதேஷ் ரங்கா போன்ற போராட்டக்காரர்களும் பேச்சாளர்களும் நியமிக்கப்படுறாங்க. சரி, இந்த போராட்டம் ஒரு நகரத்தில் மட்டும் நடக்குதா, இல்லை இந்த இயக்கத்தினுடைய மையமாக இருப்பது டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கிருந்தே தான் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா, மத்திய பிரதேசம் போன்ற எல்லா நகரங்களிலும் அந்த ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திற்கு ஆதரவு போராட்டங்களை நடத்திட்டு வர்றதையும் நாம் தொடர்ந்து பார்க்குறோம். இது சமூக வலைத்தளம் மூலமாக இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக பரவி இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறி வந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியுது. இந்த இயக்கம் தங்களை ஒரு மாணவர் மற்றும் இளைஞர் இயக்கமாகவே அறிமுகப்படுத்தி கொண்டாலும் கூட பின்னாடி பல எதிர்க்கட்சி தலைவர்கள் அதனை தெரிவித்தாங்க, அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதே நேரத்தில் இயக்கத்தினுடைய நிறுவனர் இது எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தது கிடையாது இந்த இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் உண்மையில் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, ஏன் இவ்வளவு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெயிலையும் போலீஸ் தடியடியையும் தாண்டி சாலையில் நிற்கிறாங்க, இவர்களுடைய கோரிக்கைகள் தான் என்ன, ஒரு மாணவர் போராட்டம் எப்படி ஒரு தேசிய விவாதமாக மாறுச்சு. ஆரம்பத்தில் சில நூறு இளைஞர்கள், மாணவர்கள் மட்டுமே இருந்த இந்த இயக்கம் இன்னைக்கு ஏன் இவ்வளவு அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள், பிரபலங்கள், ஊடகங்கள் வரை பேசும் அளவுக்கு எப்படி வளர்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா நமக்கு தோணும். டெல்லியில் நடந்த போலீஸ் தடியடி மற்றும் கண்ணீர் புகை சம்பவத்திற்கு பின்னாடி பார்த்தோன்னு சொன்னால் இந்த போராட்டம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய அளவுக்கு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. குறிப்பாக சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோக்கள், புகைப்படங்கள், மாணவர்களுடைய கண்ணீர் கலந்த அந்த பேட்டிகள் பலருடைய மனதையும் பாதிச்சுது அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அதன் பின்னாடி தான் பல முக்கிய அரசியல் தலைவர்கள் இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த மாணவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார். பின்னாடி டெல்லியில் நடந்த அந்த போராட்டத்தின் போது அவரும் பிரியங்கா காந்தி மற்றும் உள்ளிட்ட பல தலைவர்களும் மாணவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே போல் பல எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தணும் என்று சொல்லியும் மாணவருடைய கோரிக்கைகளை அரசு கேட்கணும் என்றும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் மக்களவையும் மாநிலங்களவையும் இப்போ வரைக்கும் நடத்த முடியாததுக்கு காரணம் இதுவும் ஒன்றா கூட இருக்கலாம். நேற்றைய தினம் கூட நம்ம பார்த்தோம்னா அமைச்சரவை கூட்டம் கூடி உடனடியாக முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதனால் நாடாளுமன்ற நடவடிக்கைகளும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, சமூக ஆர்வலர்களும் பல மாநிலங்களில் நீதித்துறை உள்ளிட்டு சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டு இந்த போராட்டத்திற்கு துணையாக நிற்கிறத நாம் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கல்வி மற்றும் சமூக பிரச்சனை குறித்து நீண்ட காலமாக குரல் கொடுத்து வந்த சோனம் வாங்சு மாணவர்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார். அதையும் நம்ம பார்த்தோம். நேற்றோடு அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்றதையும் நம்ம பார்த்தோம். இதன் மூலம் இந்த இயக்கம் என்பது இன்னைக்கு சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படின்றதையும் நாம் இன்னைக்கு தெளிவாக பார்க்க முடியுது. ஊடகங்களுடைய பங்கு என்ன இதில்? தேசிய மற்றும் சர்வதேச ஊடகங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக போலீஸ் நடவடிக்கை, மாணவர்களுடைய கோரிக்கைகள், அரசியல் கட்சிகளுடைய எதிர்வினைகள்,
ஆகியவை தொடர்ந்து செய்திகளில் வந்து இடம்பெறதுனால இந்த விவகாரம் இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் இன்னைக்கு சர்வதேச அளவில் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு. அதில் குறிப்பாக இந்தியாவில் மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வரோம். அதனால தான் நேற்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்த மத்திய அமைச்சர்கள் பேசும்போது கூட நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. என்னென்னா இன்றைக்கி அந்த பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்ற தலைவர்கள் பேசும்போது தெளிவாக சொன்னாங்க, நாங்கள் சத்சலோ மார்ச் அந்த பேரணியில் சென்ற அந்த மாணவர்களுடைய மேலே போடப்பட்ட அத்துணை வழக்குகளையும் நீங்கள் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும், நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட அந்த மாணவர்களுடைய குடும்பங்களுக்கு நிவாரணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதும், எதிர்காலத்தில் கல்வி முறையில் கண்டிப்பாக சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக மத்திய அமைச்சர்கள் அதுக்கு ஏற்றுக்கொள்ளும் போது பார்த்தோம்னா இந்த போராட்டத்திற்குனுடைய தன்மை எவ்வளவு வலிமையானதாக இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். மத்திய அமைச்சர் அவர்களுடைய ஒரே கோரிக்கை, மத்திய அமைச்சர் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலகணும். இதுதான் இப்போ வரைக்கும் இந்த போராட்டம் தொடருவதற்கான முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு மதியம் 2 மணி வரைக்கும் அவகாசத்தையும் மத்திய அமைச்சகம் கேட்டிருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு உயிரோட்டமான ஒரு போராட்டம் என்பதை நம்ம பார்க்க முடியுது. அதனால் இந்த போராட்டத்தை அடக்கிவிடலாம் அப்படின்றதுலாம் ஒரு வாய்ப்பு இல்லை. மாணவருடைய கோரிக்கை அவ்வளவு வீரியத்தோடு இன்னைக்கு வந்து போயிருக்கிறதுன்றதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. இந்த இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க, எங்களுடைய போராட்டம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்காகவும் அல்ல, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக மட்டுமே இந்த போராட்டம் என்று பல முறை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பல அரசியல் கட்சிகள் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால் இந்த போராட்டம் அரசியலாக மாறுமா, மாணவர் இயக்கமாகவே தொடருமா அப்படின்ற ஒரு விவாதம் ஒரு பக்கம் விவாத பொருளாக மாறி வரதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போது பலருடைய மனசுலையும் ஒரு கேள்வி, இன்னைக்கு தெருக்களில் போராடக்கூடிய தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை நோக்கி தெருக்களில் போராடி கொண்டிருக்கக்கூடிய இப்போ வரைக்கும் நாளுக்கு நாள் இந்த போராட்டம் விஸ்தரிக்கப்பட்டு கூடிய அந்த சூழல் காரணம், இந்த இளைஞர்கள் நாளை நேரடியாக தேர்தல் அரசியலுக்குள்ளே வருவாங்களா? இந்த கேள்விக்கு இன்னைக்கு யாரிடமும் உறுதியான பதில் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது, இந்த இயக்கம் மாணவர்களுடைய பிரச்சனையை மட்டுமல்ல, மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளையும், குறிப்பாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு இந்த தொடர்பான கொள்கைகளையும் கடுமையாக விமர்சித்து வராங்க. அதனால் பலரோட பார்வையில் இது தற்போது பிஜேபி தலைமையிலான மத்திய அரசுக்கு எதிரான ஒரு பெரிய இளைஞர் இயக்கமாக கருதப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இவ்வளவு வலிமை மிக்க இந்த போராட்டத்திற்காக கிடைச்ச விலை என்ன தெரியுங்களா? போராடக்கூடிய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தடியடி நடக்குது, கண்ணீர் புகை நடக்குது, போராட்டக்காரர்கள் தடுப்பு உடைச்சிட்டு முன்னோக்கி போகிறாங்க இப்படின்ற ஒரு விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கி மத்திய அமைச்சரவையில் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்த கோரிக்கைகள் என்பது வந்து ஈர்க்கப்பட்டு இன்றைக்கி பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீட் வினாத்தாள் கசிவு சம்பந்தமாக இனி வருங்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்தது என்று சொன்னால் அந்த கசியக்கூடிய நபர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம், எதிர்காலத்தில் நீட் வினாத்தாள் சம்பந்தமான சீர்திருத்தங்களை கண்டிப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அவர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதும் கூட. இன்னைக்கு உயர்கல்வித்துறையினுடைய செயலாளரை இன்னைக்கு மாற்றம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நீட் வினாத்தாள் கசிவு சம்பந்தமாக அதில் ஈடுபட்ட 47 அதிகாரிகளை பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாதாரணமாக கிடைச்சதுங்களா? இன்னைக்கு இதனுடைய தாக்கம், வலிமை இதை உணர்ந்து இன்னைக்கு போராட்ட களத்திலிருந்து மாணவர்கள் அழைப்பு கொடுக்குறாங்க. நாடு முழுவதும் ஜந்தர் மந்தரை நோக்கி இளைஞர்கள் ஒன்று திரளணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு மாணவர்கள் தன்னெழுச்சியாக டெல்லியை நோக்கி படையெடுக்கக்கூடிய சூழலும் உருவாகிட்டு இருக்கிறதுன்றதையும்
இயக்கத்தையும் நாம் வந்து பார்க்க முடியுது. அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதின்படி இந்திய வரலாற்றில் பல மாணவர்கள் இயக்கங்கள் பின்னாடி அரசியல் இயக்கமாக மாறி இருக்குன. ஆனால் எல்லா இயக்கங்களும் தேர்தலில் போட்டியிட்டதில்லை. சில இயக்கங்கள் மக்கள் அழுத்த இயக்கங்களாகவே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி என்று சொல்லக்கூடிய சிஜேபியினுடைய நிறுவனர் அபிஜித் தீப்கே இந்த இயக்கம் முதன்மையாக மாணவர்களுடைய உரிமைகளுக்காக உருவானது அப்படின்னு சொல்லியும் அரசியல் கட்சிகளால் கைப்பற்றக்கூடாது என்றும் பலமுறை இன்னைக்கு வந்து கூறிக்கிட்டே இருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த இயக்கத்துக்கு கிடைத்து வரக்கூடிய மக்கள் ஆதரவு காரணமாக எதிர்காலத்தில் இது ஒரு முழுமையான அரசியல் சக்தியாக மாறுமா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து வருது. ஒருவேளை இந்த இயக்கம் தேர்தலில் களமிறங்கினால் என்ன நடக்கும்? இது இந்திய அரசியலில் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். அப்படியே மாற்றமாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்தியாவில் 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மிகப்பெரிய வாக்காளர் பிரிவாக இன்னைக்கு இருக்காங்க. இந்த இளைஞர்களுடைய ஆதரவை ஒரு புதிய இயக்கம் பெற முடிந்தால் அது பல மாநிலங்களிலும் இன்னைக்கு அரசியல் கணக்குகளை மாற்றக்கூடிய சக்தியாக இது உருவாக்கலாம். இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சில அரசியல் விமர்சகர்கள் என்ன கருதுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது ஒரு ஆய்வாளனுடைய மதிப்பீடாக மட்டுமே இருக்குது, உறுதியாக நடக்கும் நிகழ்வுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சில ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இறுதியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சிஜேபி என்று சொல்லக்கூடிய கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி ஒரு போராட்ட இயக்கமாகவே தொடரணும், அல்லது நாளைய இந்திய அரசியலில் ஒரு புதிய கட்சியாக உருவெடுக்குமா? இந்த முடிவை எடுப்பது அதனுடைய தலைவர்கள் மட்டுமல்ல, அவர்களை நம்பி நிற்கக்கூடிய கோடானு கோடி இளைஞர்களும் தான். இந்த பதிலை காலம்தான் சொல்லணும். ஆனாலும் கூட எது எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கு மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, வேலையில்லாத திண்டாட்டத்திற்காக இன்னைக்கு நீட் தேர்வில் இருக்கக்கூடிய வினாத்தாள் கசிவு சம்பந்தமாக தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மன உளைச்சல் பாதிப்பிற்காக இன்றைக்கு தன்னெழுச்சியாக ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் பட்டாளமே இன்னைக்கு உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இந்திய நாடு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் நம் எல்லோருக்குள்ளுமே உருவாயிருக்கு. நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி.